ட்ரெடிஷனல் கிரைண்டர். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிரைண்டர் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு நல்லா பஞ்சு மாதிரி இட்லி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இல்லை எப்படி முன்னாடி பின்னாடி அரைக்கிறீங்களோ அதே மெத்தட் தான். உங்களுக்கு தக்காளி சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி, இந்த மாதிரி சட்னி அரைக்கணும்னாலும் நீங்கள் சட்னி அரைச்சிக்கலாம். ஒரு 5-in-1 கிரைண்டர் உங்களுக்கு இதில். இந்த இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மூடி இருக்கும், பிளாக் கலர் மூடி இருக்கும். அந்த மூடியை திறந்து விட்டீங்கன்னா மாவு வெளியில் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் கையால் பேசினீங்கன்னா குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் நீங்கள் இதை பேசி ஆகணும். ஆனால் இதில் வந்து ஜஸ்ட் ஒரு 2 minutes கூட ஆகாது. ரம்மில் வந்து எதுவுமே ஒட்டாது உங்களுக்கு. ஆனால் இதில் வந்து நீங்கள் சட்னி அரைக்கும் போது அம்மிக்கல் அரைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இந்த ட்ரம்மு பாருங்களேன், அப்படியே தான் இருக்கும். ட்ரம்மு சுத்தவே சுத்தாது. மற்ற கிரைண்டரை விட ஸ்பீடாகவும் சீக்கிரமாக அரைச்சிடலாம். ரொம்ப ஸ்பீடாக சூப்பராக இருக்கும். இதில் சவுண்டு கிடையாது. மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் பேஸ்ட் மாதிரியான ஐட்டங்கள் எதுவும் அரைக்கிறதுனாலும் சூப்பராக அரைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அரைக்கிறதுக்கு முதல்ல ஈஸியாக இருக்கும். அம்மியில் அரைச்சி நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு இப்போ எந்த மிஷினில் அரைச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மாவு அரைச்சிக்கலாம், மாவு பிசைஞ்சிக்கலாம், தேங்காய் துருவிக்கலாம், சட்னி அரைச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கே வேணாலும் எடுத்து போய் யூஸ் பண்ணுறது வசதியாக இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜாஃபர் எக்ஸ்ப்ளோர்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சேலம்ல இருக்கக்கூடிய நோபல் ஹோம் அப்ளையன்சஸ் தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட் தானே பார்க்க போறோம். அது நான் சொல்றதை விட நம்ம அண்ணன் பக்கத்துல நீங்க அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ணா உங்க நேம் சொல்லிருங்க, நம்ம எக்ஸாக்ட் லொகேஷனை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார் நம்மளது வந்து நோபல் ஹோம் அப்ளையன்சஸ் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஆர்பிடி மாலில் நம்மளோட ஷோரூம் இருக்கு. நிறைய நம்ம ப்ராடக்ட் பார்த்துருப்பாங்க, வியூவர்ஸ் பார்க்குறோம், யூடியூப் பார்க்குறோங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ராடக்ட் தான் காமிச்சிட்டு இருக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த டைம் நம்ம என்ன ப்ராடக்ட்னு பார்க்க போகிறோம்? ஸோ இப்போ பார்க்குறது வந்து எல்லார் வீட்டுக்கும் தேவையான ஒரு ப்ராடக்ட். எந்த வீட்டுக்கும் மட்டும் இல்லை, பாரபட்சம் இல்லாமல் எல்லார் வீட்டுக்கும் தேவையான ட்ரெண்டிங்காக இந்த காலத்து தேவையான ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். இதற்கு தான் முன்னாடி இருக்கிறது பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்க்குறதுக்கு என்னடா ஒரு மிக்ஸி ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு கிரைண்டர். இது என்னண்ணா கிரைண்டரான? ஆமாம், கிரைண்டர்னா வழக்கமாக என்ன பண்ணிருப்பீங்க, மோட்டர் சரியாக தனியாக இருக்கும், ஆமாம், அந்த ட்ரம்மு தனியாக இருக்கும். அப்படி தான் கிரைண்டர் தனியாக இருக்கிறதோட பெருசாக இருக்கும் இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சைஸ் கிரைண்டர், ஸ்மார்ட் ஃபிங்கர் கிரைண்டர் பேர். 2 லிட்டர்லையும் கிடைக்குது, 1.25 லிட்டர்லையும் கிடைக்குது. இது எதுனா இது வந்து ட்ரெடிஷ்னல் கிரைண்டர். என்ன ட்ரெடிஷ்னல் அப்படின்னு வச்சிங்களேன், பழைய காலத்தில் மாவு அரைச்சி பார்த்துருப்பீங்க, மசாலா அரைச்சும் பார்த்துருப்பீங்க. எப்படின்னா நம்ம கொடக்கல் இருக்கும், இல்லை ஆட்டாங்கல்னு சொல்லுவோம். இதை கல் மேலே இருக்கிற குழவி கல் சுத்தம், கீழே இருக்கிற கல் வந்து அப்படியே இருக்கும். கரெக்டுங்களா? அதே மெத்தடில் தான் இப்போ இந்த கிரைண்டர் சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கும். அதாவது இந்த ட்ரம் வந்து அப்படியே தான் இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கிற கல் மட்டும் தான் சுத்தம். அதனால என்னப்பா பெனிஃபிட் அப்படின்னா, சீக்கிரம் வந்து மாவு வந்து சூடாயிடாது. அப்போ சூடாகாமல் இருக்கிறதுனால மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதாவது கல் மாதிரி இருக்காது. வீட்டில் சில வீட்டில் கல்லுனா கல் மாதிரி இருக்கும். ஆனால் இதில் கொடகல் அரைச்சினா எந்த அளவுக்கு சாஃப்ட் இருக்குமோ அதே சாஃப்ட்னஸ், அதே இந்த பஞ்சு மாதிரி குஸ்பு இட்லிலாம் இந்த கிரைண்டர் இருந்துச்சுன்னா சூப்பராக சுட்டுக்கலாம். இது வந்து 5-in-1 கிரைண்டர். 5-in-1னா மாவு அரைச்சிக்கலாம், உளுந்து மாவு, அரிசி மாவு அரைச்சிக்கலாம். ரெண்டாவது தேங்காய் துருவிக்கலாம். பெரிய ஃபங்க்ஷன் வீட்டில் 10 தேங்காய், 20 தேங்காய், 50 தேங்காய், 100 தேங்காய்னாலும் வித்தின் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் துருவி முடிச்சிடலாம். தேங்காய் துருவிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு, கோதுமை மாவு இது பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதில் கறி மசாலா, நார்மல் மசாலா, இந்த ஐட்டமும் அரைச்சிக்கலாம். அதாவது 5-in-1 கிரைண்டர் இந்த கிரைண்டரு. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறத விட நீங்கள் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒன்று எப்படி அரைக்குது, அது எப்படி வெளியில் எடுக்கிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறோம். இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த கிரைண்டரை பொறுத்த அளவுக்கு மாவு அரைச்சிச்சுன்னா நம்ம கையை வச்சு அல்ல தேவையே இல்லை. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கிரைண்டர் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாவு அரைச்சிச்சுன்னா அதுவே வெளியே தள்ளிடும். நிறைய கையில் அவங்க ஒரு மாதிரி, ஆமாம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், வீட்டில் கிரைண்டர் வச்சுட்டு நீங்கள் வெளியில் போய் மாவு வாங்குறது காரணம் என்ன அப்படின்னா, அரைச்சி கையை வச்சு அழிஞ்சி எடுக்கிறது, அதை க்ளீன் பண்ணி சிரமப்பட்டுக்கிட்டு தான் கடையில் போய் வாங்குவாங்க. ஆனால் இந்த கிரைண்டர் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சூப்பராக பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் ஃபுல்லாக எல்லாமே டெமோவை காமிக்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ட்ரெடிஷனல் கிரைண்டர், ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். ஏன்னா வெயிட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மொத்தமே வந்து இது வந்து 2 லிட்டர் கிரைண்டர். இதில் 1.25 லிட்டர்லையும் கிடைக்குது. வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதிக பேர் வாங்குறது என்னன்னா, ஃபாரின் கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த கிரைண்டர் வாங்குறாங்க. சின்ன ஃபேமிலியாக இருப்பாங்க, பெரிய கிரைண்டர் வச்சு மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் வீட்டில் கிரைண்டர் இருக்கும், ஆனால் அரைக்க மாட்டாங்க. ஏன்னா அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். கையை வச்சு மாவு அழுறதுலாம் ரொம்ப சிரமம். ஆனா இந்த கிரைண்டர் பொறுத்த அளவுக்கு மாவு அரைச்சிச்சு அப்படின்னு வச்சுக்கலாம், அதுவா வெளியே தள்ளும். நம்ம கையை வச்சு வழிக்கே தேவையில்லை. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிரைண்டர் கண்டிப்பா நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. நான் அரைச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுல வந்து பழைய கால ட்ரெடிஷனல் கிரைண்டர். இதை பாருங்க, இந்த சுவிட்ச் நீங்க இங்க இருக்கு பாருங்க, இதை ஆன் பண்ணீங்கனாலே போதும். இந்த ட்ரம்மு பாருங்களேன், அப்படியே தான் இருக்கும். ட்ரம்மு சுத்தவே சுத்தாது, உள்ள இருக்கிற கல்லு மட்டும்தான் சுத்தம். அதனால இது வந்து ட்ரெடிஷனல் கிரைண்டர் நம்ம சொல்றோம். பழைய காலத்து ஆட்டாங்கல் கிரைண்டர் அப்படின்னு. இதை பாருங்க, ஆன் பண்ணிட்டு ஸோ சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து உளுந்து வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த உளுந்தை வந்து நான் வந்து அரைச்சி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு வந்து சூப்பராக அரைச்சிக்கலாம். இது வந்து இதோட கெப்பாசிட்டி வந்து 2 லிட்டர் உங்களுக்கு. அரிசிலாம் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் பற்றினா ஒரு 1.5 கிலோ வரைக்கும் நீங்கள் அரிசி அரைச்சிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதிலே வந்து வடைக்கெல்லாம் மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா உளுந்து வடைக்கு அரைச்சிக்கலாம், பருப்பு வடைக்கு மாவு அரைக்கிறீங்கன்னா அதெல்லாம் அரைச்சிக்கலாம். ரொம்ப ஸ்பீடு சூப்பராக இருக்கும். சவுண்டுங்கிறது இருக்காது. இப்போ வந்து அபார்ட்மெண்ட்லாம் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம், நார்மலாக கிரைண்டர்லாம் சவுண்ட் அதிகமாக இருக்கும். இதில் சவுண்டு கிடையாது. மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அவ்வளோதான், போட்டுட்டு டேரெக்டாக அந்த மாதிரி க்ளோஸ் போட்டு லிட்டு கொடுத்துறோம். டஸ்ட் படாமல் இருக்கும். எந்த வந்து எதுவுமே பார்த்தீங்கன்னா உள்ளே போகாது. உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மற்ற வேலையை பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அரைச்சிக்கலாம். இப்போ நார்மல் கிரைண்டரில் நீங்கள் வந்து ஒரு 20 நிமிஷம் மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா இந்த கிரைண்டர் போட்டிங்கன்னா 15 நிமிஷத்துல 12 நிமிஷத்தில் அரைச்சி முடிச்சிடலாம். மற்ற கிரைண்டரை விட ஸ்பீடாகவும் சீக்கிரமாக அரைச்சிடலாம். அதே நேரத்தில் கல் மட்டும் சுற்றுது, ட்ரம்மு சுத்தாமல் இருக்கிறதுனால மாவு வந்து சீக்கிரம் சூடு வராது. இப்போ கிரைண்டரில் வந்து சூடு வரதுனால சீக்கிரம் பார்த்தீங்கன்னா மாவு கெட்டு போகும். இன்னொன்று இட்லிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இட்லி அரைக்கும் போது வந்து உங்களுக்கு நல்லா பஞ்சு மாதிரி இட்லி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இது வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கையை வச்சு வழிக்கணுங்கிறது தேவை கிடையாது. ஆனால் மற்ற கிரைண்டர் தான் கையை வச்சு வழிச்சாகணும். இந்த கிரைண்டரை பொறுத்தளவுக்கு நம்ம கையை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்லேகன் ஸ்பூனும் கொடுத்துரும். இதை வழுக்கி விடுறதுக்குலாம் இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வழிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு இதை பாருங்கள், சூப்பராக வந்துச்சு. ஸோ தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைன்னா கூட இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஹோல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஸோ உள்ள ட்ராப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி அதில் ட்ராப் ஆகிடும். ரொம்ப சூப்பராக அரைச்சிக்கலாம். சவுண்டு பாருங்கள், சுத்தமாக சவுண்ட் இருக்காது உங்களுக்கு. ஸோ மற்ற எந்த கிரைண்டர்னாலும் சவுண்டு அதிகமாக இருக்கும், இடத்த அடைக்கும். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக அரைச்சிக்கலாம், குயிக்காகவும் அரைச்சிக்கலாம். குவாலிட்டிலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ட்ரம் எல்லாமே ஸ்டீலில் தான் கொடுத்துருக்கோம். கல் எல்லாமே ஊத்துக்குழி கல் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்கனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப கன்வீனியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த ப்ராடக்ட். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 75% வந்து அரைச்சிச்சு. மேலே இந்த மாதிரி ஒட்டி இருக்கு, சின்ன சின்ன பருப்பு வந்து அரைக்காமல் ஒட்டி இருக்கு அப்படின்னா தள்ளி விடுனாலும் நம்ம கையை வச்சு வடிக்க தேவையில்லை. இந்த மாதிரி இந்த ஸ்பூன் கொடுத்துறோம். இதை வச்சு அழகாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதை பாருங்க, இந்த மாதிரி ஒட்டி இருக்குது எல்லாமே சூப்பராக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். கையை வந்து நீங்கள் மாவை உளுந்து போட்டு அரைச்சி வெளியில் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் கையை வச்சு வழிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ரொம்ப சூப்பராக அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. ஸோ மாவு வந்து பதம்லாம் நம்ம பார்க்குறதா நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அரைச்சிக்கலாம். அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் கையை வச்சு வடிக்க தேவையில்லை. எப்படி அப்படிங்கிறது நம்ம எப்படி வெளியே வருது அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன். கண்டினியூவாக பாருங்க. ஸோ பாருங்கள், பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ வெளியே எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வழக்கமான கிரைண்டர் என்ன பண்ணுவீங்கன்னா கல் ஓடிட்டு இருக்கும், நம்ம கையால் தான் வழிச்சு எடுக்கணும். ஆனால் இந்த கிரைண்டர் இருக்குது, நீங்கள் கையால் நல்ல தேவை இருக்காது. இந்த இடத்துல முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மூடி இருக்கும், பிளாக் கலர் மூடி இருக்கும். அந்த மூடியை திறந்து விட்டிங்கன்னா மாவு வெளியில் வந்துடும். ஸோ எவ்வளோ அளவுக்கு மாவு நீங்கள் போட்டுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பாத்திரம் வச்சுருங்க. இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சுட்டிங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இருக்க மூடி, இந்த கருப்பு கலர் மூடி, இதை திறந்தீங்க விட்டிங்கன்னா போதும். ஸோ மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியே வரும். இந்த மாதிரி எவ்வளோ பெரிய நிறைய அதிக அளவு போட்டிருக்கீங்களோ அதுக்கு அளவு தகுந்த மாதிரி நீங்கள் பாத்திரத்தை மட்டும் முன்னாடி வச்சுருங்க, பெரிய பாத்திரமாக வச்சுருங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சாச்சு. உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் நான் உளுந்து அரைச்சி காமிச்சு, அரிசி வேணாலும் அரிசி அரைச்சிக்கலாம். நீங்கள் வடைக்கெல்லாம் அரைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுவும் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு பருப்பு வந்து கடலைப்பருப்பு வடை செய்கிறதுக்கு அரைச்சிக்கலாம், மெதுவடை செய்கிறதுக்கு உளுந்து வேணாலும் அரைச்சிக்கலாம். எல்லாமே தனித்தனியாக அரைச்சிக்கலாம், ஒட்டுக்க சேர்த்து போட்டு வேணாலும் அரைச்சிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு இது கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்டாச்மெண்ட் தரும். இதை பிறகு பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவுறதுக்கு. உங்களுக்கு இதில் வந்து தேங்காய் சூப்பராக துருக்கலாம். எத்தனை ஒரு வீட்டில் ஃபங்க்ஷனு ஒரு 20 தேங்காய் 30 தேங்காய் துருவணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் 3 to 4 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு பாருங்கள், இந்த மூடிய கேப்பை எடுத்துகிட்டு இந்த இருக்குது பாருங்கள், இந்த கல்லை வெளியே எடுத்துடுறோம். நல்லா பார்த்துங்க, யூஸ் பண்ணும்போது டவுட் இல்லாமல் இருக்கிறதுக்கு கல் எடுத்து வெளியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மூடி இதை வந்து மேலே போட்டுருங்க. அவ்வளோதான். இதை போட்டுட்டு ஸோ இதை ரொட்டே ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுற்ற ஆரம்பிச்சிடும். மேலே பாருங்கள், நீங்கள் 10 தேங்காய் 20 தேங்காய் இருந்தாலும் ஜஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக பாருங்கள். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக ட்ரம்முக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிஞ்சிடும். உங்களுக்கு சட்னி அரைக்கிறீங்க அப்படின்னா அது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் போட்டுக்கலாம். நான் அதுவும் அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். அதை பாருங்கள், ஜஸ்ட் வந்து ஒரு செகண்ட் கணக்கு தான், 1 நிமிஷம் கூட கிடையாது. ஒரு மூடியை திருவுறதுக்கு எடுத்ததுக்கப்புறம் அதை பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரைச்சிச்சு. உள்ளே பாருங்கள் தேங்காய் துருவி உள்ளே கிடக்கு. ஸோ இன்னொரு தேங்காவும் நம்ம இந்த தேங்காய் துருவி வச்சு இன்னொரு தேங்காயும் பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் தேங்காய் துருவுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சவுண்டு கிடையாது. நீங்கள் அருவாமனை வச்சு துருவிட்டு இருக்குங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எடுத்து மேலே இருந்து அட்டாச்மெண்ட் மாட்டிட்டு அப்படியே எடுத்து 10 தேங்காய் 20 தேங்காய் இருந்தாலும் சூப்பராக பார்த்தா நீங்கள் துருவிக்கலாம். உங்களுக்கு இதே எடுத்து சட்னி அரைக்கணும் அப்படின்னு வச்சிங்களா, நீங்கள் சட்னி அரைச்சிக்கலாம். உங்களுக்கு இதை எடுத்துருங்க. அவ்வளோதான்.
சரி, இது அப்படியே கிடக்கட்டும். ஸோ தேங்காய் துருவி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் தேங்காய் சட்னி அரைக்கணும். இப்போ நார்மல் நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னா இந்த மாதிரி கிரைண்டர் கொடுத்துருக்கோம். அந்த கிரைண்டர்லாம் மாவு அரைக்கலாம் உங்களுக்கு. ஆனால் இந்த மாவுல அம்மிக்கல் எப்படி மாவு அரைக்கிறீங்களோ அதே மாதிரி முன்னாடி பின்னாடி அரைக்கும். இப்போ மிக்சிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொட்டேட் பண்ணி அரைக்கும். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு சட்னி வந்து சூடாகும், சீக்கிரம் கெட்டு போயிடும் உங்களுக்கு. ஆனால் இதில் வந்து நீங்கள் சட்னி அரைக்கும் போது அம்மிக்கல் அரைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஏன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதில் பாருங்க. ஸோ அந்த கல் எடுத்து அதே கல்லை தான் எடுத்து உள்ளே வைக்க போகிறோம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு மோட் இருக்குது. ஒன்று வந்து மாவு அரைக்கிறதுக்கு, ஒன்று சட்னி அரைக்கிறதுக்கு. அதாவது சிங்கிள் மோட், அதாவது பட்டர் பண்ணால் முன்னாடி வந்து ஒரு கோடு போட்டுருப்பாருங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மாவு அரைச்சிக்கலாம். பின்பக்கம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சட்னி அரைக்கிறது. சட்னி மசாலா, அதாவது மசாலானா உங்களுக்கு வத்த குழம்பு மசாலா, புளிக்குழம்பு மசாலா, மசாலா ஐட்டங்கள் மல்லி, மிளகாய், தக்காளி, வெங்காயம்லாம் வதக்கி நீங்கள் மசாலா அரைக்கிறீங்க அப்படின்னாலும் மசாலா அரைச்சிக்கலாம். தக்காளி சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி, இந்த மாதிரி சட்னி அரைக்கிறதுனாலும் நீங்கள் சட்னி அரைச்சிக்கலாம். அதாவது மாவு மட்டும் பிசைறது கிடையாது, தேங்காய் துருவுறது மட்டும் கிடையாது, சட்னி இதிலே அரைச்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 in 1 கிரைண்டர் உங்களுக்கு. இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதை பாருங்க, சாம்பிளுக்கு ஆல்ரெடி தேங்காய் நம்ம துருவுன தேங்காய் உள்ளதான் கிடக்கு. உங்களுக்கு சாம்பிளுக்காக இந்த மிளகாய் இதிலே போட்டுடுறேன். இது பாருங்க, 4-5 மிளகாய் போட்டாச்சு. கடலை வந்து வேணுங்கிற அளவுக்கு கடலையும் போட்டாச்சு. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அது பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிரமப்பட்டு மிக்சியில் நின்று பிடிச்சி அரைச்சிக்கிட்டு இருக்கணும்னு தேவை கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சட்னிக்கு மசாலாவுக்கு வந்து டைமர் செட் பண்ணணும். நம்மளுக்கு 5 நிமிஷம் அரைக்கணுமா, 10 நிமிஷம் அரைக்கணுமா, அதாவது குறப்பாக அரைச்சா போதுமா, நைஸாக அரைச்சா போதுமா அப்படின்ட்டு இது இருக்குது பாருங்கள், சுவிட்ச் இருக்குது பாருங்கள். இது வந்து டைமர் சுவிட்ச். இப்போ வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ நமக்கு 5 நிமிஷம் வேணும் அப்படின்னா இது வந்து 5 நிமிஷத்தில் வச்சுட்டு இது இருக்குது பாருங்கள், கீழே இந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த பாருங்கள், மேலே பாருங்கள், அவ்வளோதான். அதாவது முன்னாடி ஒரு ரவுண்டு சுத்தம், ஸ்டக்காகி நின்று பின்னாடி ஒரு ரவுண்டு சுத்தம். அப்போ தான் வந்து சூப்பராக அரைக்கும் உங்களுக்கு. இதை பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக அரைச்சிக்கலாம். ஓகே. ஸோ இதேமாரி உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எவ்வளோ சட்னி வேணாலும் சட்னி அரைச்சிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்துருப்பீங்க இந்த அளவுக்கு. அப்போ இந்த அளவுக்கு கிரைண்டர் பார்த்தீங்கன்னா எந்த கிரைண்டருமே இருக்காது. நீங்கள் எல்லா கிரைண்டருமே நீங்கள் அரைச்சிருப்பீங்க. ஒன்று கவுத்துட்டு வழிப்போம், இல்லைனா அப்படியே வச்சு வழிப்பீங்க. இந்த மாதிரி கிரைண்டர் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான், அதனால தான் இது வந்து ட்ரெண்டிங் கிரைண்டர் கொடுக்குறோம். ட்ரெடிஷனல் கிரைண்டர், பழைய காலத்தில் எப்படி நம்ம ஆட்டாங்கல் செயல்படுதோ அதே முறையில் தான் அரைக்குது உங்களுக்கு. ஸோ அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சட்னி நான் உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன். இது எல்லாமே இந்த கிரைண்டரில் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் மாவு அரைக்கிறது, மசாலா அரைக்கிறது, தேங்காய் துருவுறது எல்லாம் சேர்த்து ஒரே இதிலே பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது இல்லாமல் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. அதுவும் உங்களுக்கு நான் அடுத்தது காமிக்கிறேன். சரி பாருங்க, சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. நார்மல் மிக்சியில் போட்டீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்கள் ஒரு 2 நிமிஷத்தில் மிக்சி வந்து அரைச்சி முடிச்சிடும். ஆனால் அது சூடாகிறதுனால சீக்கிரம் சட்னி வந்து கட்டி போயிடும். 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே சாப்பிட முடியாது, புளிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இதில் வந்து கல்லில் அரைக்கிற மாதிரி தான், நான் அம்மிக்கல்ல அரைச்சோம் இல்லையா அதே மாதிரி தான் உங்களுக்கு. கொஞ்சம் டைம் எடுத்து அரைச்சாலும் சூடுங்கிறதே வரைய வராது. அதனால காலையில் அரைக்கிற சட்னி மதியம் வச்சிருந்தா கூட சட்னி வந்து சீக்கிரம் புளிக்காது உங்களுக்கு. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ போதும் அப்படின்னா நீங்கள் அரைச்சது போதும், டைமர் செட் பண்ணி வச்சு அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. போதும் நினைக்கும் போது நீங்கள் இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதான், ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது முன்னாடி போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் சட்னி வந்து வெளியே எடுத்துக்கலாம் உங்களுக்கு. அதில் இருக்கு பாருங்க, அதே மாதிரி தான் எப்படி நீங்கள் மாவு வெளியே எடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த மூடியை வந்து திறந்துருங்க. இந்த மூடியை திறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சட்னி வந்து வெளியே வந்துடும். தேங்காய் சட்னி, கடலை சட்னி. இப்போ நான் தேங்காய் அரைச்சி ஒரு காமிச்சேன். வீட்டில் போடும்போது புதினா சட்னியாக இருக்கட்டும், தக்காளி சட்னியாக இருக்கட்டும், வெங்காய சட்னியாக இருக்கட்டும், எந்த சட்னி வேணாலும் சூப்பராக பார்த்தீங்கன்னா நீங்கள் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. நீங்கள் பேஸ்ட் மாதிரியான ஐட்டங்கள் எதுவும் அரைக்கிறதுனாலும் சூப்பராக அரைச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், அரைக்கிறதுக்கு முதல்ல ஈஸியாக இருக்கும். கை வைக்காமல், கை எரிச்சல் இல்லாமல். இப்போ சட்னிலாம் நீங்கள் அரைக்கும் போது எரியும் உங்களுக்கு. ஸோ நல்லா கிண்டி விட்டு அரைக்கணும், மிக்சிலாம் அரைக்கும் போது நின்றுக்கிட்டு அரைக்கணும். இதனால் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சிலாம். அரைச்சி முடிச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடும். க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ சட்னி மட்டும் இல்லாமல் நீங்கள் சிக்கன் கிரேவியாக இருக்கட்டும், மட்டன் கிரேவியாக இருக்கட்டும், தக்காளி சட்னியாக இருக்கட்டும், புதினா சட்னியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த வகை சட்னியாக இருந்தாலும் மசாலா இருந்தாலும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா இதில் அரைச்சி முடிச்சிடலாம். அம்மியில் அரைச்சி நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு இப்போ எந்த மிஷினில் அரைச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்தது இதே கிரைண்டர் எல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 in 1 ஒன்றா உங்களுக்கு தேங்காய் மாவு அரைச்சி காமிச்சேன், தேங்காய் துருவி காமிச்சேன், சட்னி அரைச்சி காமிச்சேன் உங்களுக்கு. சட்னி மட்டும் இல்லாமல் மசாலா ஐட்டம் எல்லா மசாலாமே நீங்கள் இதில் அரைச்சிக்கலாம். ஸோ மிக்ஸி யூஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இதிலே மாவு அரைச்சிக்கலாம், இதிலே சட்னி அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. இதே தேங்காய் துருவிக்கலாம், சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கூட இன்னொரு அட்டாச்மெண்ட், ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் கம்பல்சரி எல்லார் வீட்டுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இது இதற்கு பாருங்க, திரும்ப எடுத்துட்டு கல்லை வெளியில் எடுத்துருங்க. கல்லை வெளியில் எடுத்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் கம்பி, இதை நீங்கள் இது உள்ளே வச்சிடலாம் உங்களுக்கு. ஸோ இதில் வச்சுட்டு மேலே லாக் பண்ணிடுங்க. அதாவது எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், சப்பாத்தி மாவு பேசுறது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மாவு பேசுறது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். மாவு பேசுறது வந்து கையில் ஒட்டுங்கிறது பயந்துக்கிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா கடையில் தான் போயிட்டு சப்பாத்தி வாங்கி சாப்பிடுவாங்க. வீட்டில் வந்து மாவு பேசவே மாட்டாங்க, சங்கடப்பட்டு இட்லி தோசை மட்டும் சாப்பிடுவோம். ஆனால் இந்த கிரைண்டர் இருந்துச்சு அப்படின்னா மாவே அரைக்க மாட்டேன்னு நினைக்கிறவங்களே இதில் மாவு அரைப்பாங்க. ஏன்னா மாவு அரைக்கிறது சிரமம் போடுவாங்க, கையை வச்சு வழிக்கிறதுக்கு. அதனால தான் கடையில் போய் பாக்கெட்டில் வாங்கிட்டு வாங்க, 30 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருவாங்க. ஆனால் இந்த கிரைண்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் மாவும் கம்பல்சரியாக இருப்பீங்க. அதே நேரத்தில் சப்பாத்தி மாவு பேசுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்பாத்தி மாவு சூப்பராக பேசிக்கலாம் உங்களுக்கு. இதை பாருங்க, இப்போ 1 கிலோ மாவு பாக்கெட் அப்படியே
இப்போ தான் பிரிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ நார்மலாக நீங்கள் 1 கிலோ மாவு பேசுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாக நீங்கள் பிசைஞ்சு ஆகணும். ஆனால் இதில் பாருங்கள் எவ்வளோ நேரத்தில் பேசுதுன்னு மட்டும் இதை பாருங்கள். நீங்கள் இதில் என்ன மிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஆயில் வேணுன்னா ஆயில் போட்டுக்கலாம், சால்ட் வேணா சால்ட் போடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா சால்ட் ஆயில் வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ண நினச்சிங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிஷினை வந்து நீங்கள் ரன் பண்ணிவிடுங்க. ஸோ மண் சால்ட்லாம் போட்டால் ஸ்டால் மிக்ஸ் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம் உங்களுக்கு இதில். பாருங்கள் எவ்வளோ டைமிங் குயிக்காக ரெடி ஆகுதுன்னு மட்டும் பாருங்களேன். நீங்கள் கையால் பேசுனீங்கன்னா குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் நீங்கள் இதை பேசஞ்சே ஆகணும். ஆனால் இதில் வந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகாது, அவ்வளோ குயிக்காக ரெடி பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு. அவ்வளோதான் பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஆனால் இதிலே பேசுங்க மாவு சாஃப்டாக இருக்குமா? சூப்பராக இருக்கும். நீங்கள் கையால் பேசஞ்சோட இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஆனால் இதில் பண்ணும்போது நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாலும், நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா கையால் பேசும்போது தண்ணி நிறைய ஊற்றினா கையை பிசு பிசுன்னு ஒட்டுமே அப்படின்னு தண்ணியை கம்மி பண்ணிவிடுவோம். அப்போ சப்பாத்தி கெட்டியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம கையை வைக்க போகிறது கிடையாது. அதனால் தண்ணி நிறைய ஊற்றி சூப்பராக பேசிக்கலாம். ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி இதில் ரெடி பண்ணிக்கலாம். சவுண்டு பாருங்களா, எதுவுமே இருக்காது, ஓடுற மாதிரியே தெரியாது. அவ்வளோ பார்த்தீங்கன்னா மைல்டான சவுண்டு, வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாரின் கண்ட்ரிக்குலாம் நிறைய பேர் இந்த கிரைண்டர் தான் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதிலேயே பாத்தீங்கன்னா நீங்க இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய 240 வோல்டேஜ்லயும் கிடைக்குது, ஃபாரின் கண்ட்ரில யூஸ் பண்ணக்கூடிய 110 வோல்டேஜ்லயும் கிடைக்குது. உங்களுக்கு ரெண்டு இதுலயும் கிடைக்குது. 1.5 லிட்டர் கிரைண்டரும் கிடைக்குது, 2 லிட்டர் கிரைண்டரும் கிடைக்குது. ரெண்டு சைஸ்ல கொடுத்துருக்கோம். எல்லா ஊருக்கும் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க. ரெடி ஆயிடுச்சு பாருங்க. 2 நிமிஷம் கூட ட்ரம்ல ஏதாவது ஒட்டிருக்கான்னு மட்டும் பாருங்க. க்ளோஸா வந்து பாருங்க. ட்ரம்ல வந்து எதுவுமே ஒட்டாது உங்களுக்கு. அவ்வளவு சூப்பரா வரும். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அவ்வளோதான் பாருங்க. இந்த அளவுக்கு வந்து கையில் ஒட்டாமல் ஒரு சப்பாத்தி மாவு பிசைன்னு நினச்சோம்னா வச்சுங்களா, அதை பாருங்க அவ்வளோ சூப்பராக பார்த்தோன்னா பிசைஞ்சு எடுத்துடலாம் உங்களுக்கு. இன்னும் தண்ணி வேணாலும் இன்னும் தண்ணி ஊற்றி விட்டலாம். ஆனால் ட்ரம்மில் வந்து ஒட்டையே ஒட்டாத மாவு. அதை பாருங்க, நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பாருங்க. ஒரு 10% மாவு கூட ஒட்டலை. 99% பார்த்தோன்னா வந்துடும். சும்மா 1% மாவு தான் கீழே ஒட்டியிருக்கும். அதுக்கு பாருங்க எந்த அளவுக்கு ஒட்டியிருக்குன்னு பாருங்க. கீழே வச்சிடுறேன் மாவை, எல்லா மாவையும் எடுத்துடுறேன் பாருங்க. அவ்வளோதான். ஸோ சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் மாவு வந்து நீங்கள் இதே மாதிரி மைதாவும் நீங்கள் போட்டு பரோட்டாவுக்கு மாவு பேசுறீங்க, அதுவும் பண்ணிக்கலாம். தயிர்லாம் வெண்ணெய்லாம் எடுப்பாங்க, ஸோ அதுவும் அதில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மோர் கலக்குறீங்க அப்படின்னாலும் அதை பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஈவனாக பார்த்தீங்கன்னா உள்ள கட்டி இல்லாமல் சூப்பராக பஞ்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதை ஒரே கிரைண்டர் தான், ஆனால் வேலை வந்து 5 வேலை. மாவு அரைச்சிக்கலாம், மாவு பிசைஞ்சிக்கலாம், தேங்காய் துருவிக்கலாம், சட்னி அரைச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கே வேணாலும் எடுத்து போய் யூஸ் பண்ணுறது வசதியாக இருக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். நம்ம பழைய காலத்தில் நீங்கள் எப்படி இட்லி சாப்பிட்டீங்க, எப்படி மசாலா சாப்பிட்டீங்களோ அதே டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து ட்ரெடிஷனல், பழைய காலத்துல கல் எப்படி ஸ்டைல் போடுமோ அதே மெத்தட்ல நம்ம செஞ்சிருக்கிறதுனால இந்த மாதிரி இந்த ட்ரெண்டிங் கிரைண்டரை யூஸ் பண்ணி சூப்பரா இந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே வீடியோ உள்ளேயும் கொடுத்தேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்தேன். ஆனால் எக்ஸாக்ட் லொகேஷனை மட்டும் இன்னும் ஒரே டைம் சொல்லிடுங்க. அப்படின்னு சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஆர்பிடி மால்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க. ஓகேண்ணா, ஓகே, தேங்க்யூ.